அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் என்ன செய்வீர்கள்? யூசுப், ஒரு இளைஞர், வேலை பற்றாக்குறையால் மன அழுத்தத்தில் இருந்தார். பல முயற்சிகளும் தோல்வியாய் முடிந்தபோது அவர் துஆ செய்ய ஆரம்பித்தார். சிறிது நாட்களில் நல்ல வாய்ப்புகள் அவரை நாடி வந்தன. இது யூசுப் மட்டுமல்ல, அனைவருக்கும் உண்மையான அனுபவம். இன்றைய வீடியோவில் அன்றாட வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க உதவும் சக்தி வாய்ந்த துஆக்களை பகிர்வோம். இவை உங்கள் தடைகளை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள உதவும். தினமும் கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பு துஆ. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். I seek forgiveness from Allah and turn to Him in repentance. அல்லாஹும்ம இன்ன அஊபிக மினல் அஜ்ஸி வல் கஸல். துஆவின் பொருள்: யா அல்லாஹ், இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். O Allah, I seek refuge in You from incapacity and laziness. அஊது பிகலிமாத்தில்லாஹ் அத்தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலகா. துஆவின் பொருள்: எல்லாவிதமான படைப்புகளின் தீங்கை விட்டும் அல்லாஹ்வின் திருவாக்கியங்களின் சக்தியைக் கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். I seek refuge in the perfect words of Allah from the evil of what He has created. யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ அவர் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடியிருந்தாலும் அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. துஆவின் பொருள்: அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். மேலும் அவன் பக்கமே பாவ மன்னிப்பு கோரி மீள்கிறேன். I seek forgiveness from Allah. There is no God but Allah, the ever-living, the sustainer, and I turn to Him in repentance. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹ் தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். துஆவின் பொருள்: எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமில்லை. நான் அவனையே முழுவதும் சார்ந்துள்ளேன். அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி ஆவான். Allah is sufficient for me. There is no God except Him. I put my trust in Him, and He is the Lord of the mighty throne. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. Our Lord, grant us good in this world and good in the hereafter, and protect us from the punishment of the fire. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இதன் பொருள்: வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறெவருமில்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை யாருமில்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கு புகழ் அனைத்தும் உரியது. அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன். There is no God but Allah alone, without any partner. To Him belongs the dominion, and to Him belongs all praise, and He has power over all things. உடல் ஆரோக்கியத்திற்காக ஓதும் துஆ. اللهم إني أعوذ بك من البرد والجنون والجذام ومن سين الأسقام. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், தொற்றுநோய், கருங்குஷ்டம், பைத்தியம் மற்றும் கொடும் நோய்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். O Allah, I seek refuge in You from leprosy, madness, and deformity, and from all evil diseases.